நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல எபினேசராக இருக்கிறார். அவரை கொஞ்ச நேரம் நம்ம துதித்து ஆராதித்து பாடுவோமாக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. பிரைஸ் பிரைஸ் கார்ட். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வருடத்தின் முதல் வாரம் முதல் சர்வீஸ் நமக்கு கர்த்தர் தாமே நன்றி. எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். அன்பின் தகப்பனே இயேசுவாமி, ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் எங்களை ஆண்டவரே நீர் உமது கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து வழி நடத்தினரே தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் இந்த திருச்சபையில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கதை நாங்கள் உணர்ந்தோம் தகப்பனே. ஆண்டவரே, அதே போல் இந்த புது வருடத்தில் ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு வாரமும் மட்டும் இல்லை தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்வோம் தகப்பனே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த தருணத்தை நீர் தந்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, இங்கே வருதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க, வாஞ்சையை கொடுத்தீங்க தகப்பனே. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா தீங்குகளுக்கும் எல்லா ஒரு தீயான பாதைகளுக்கும் எங்களை நீர் விலைக்கு பாதுகாத்து வழி நடத்தி சென்றீர் தகப்பனே. அதே போல் இந்த வருடமும் தகப்பனே உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே ரெட்டிப்பாக இந்த திருச்சபையின் மேலே இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தர் மேலே இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இங்கே வருவர்கள் மட்டும் இல்லை தகப்பனே, இதை எத்தனை பேர் ஆண்டவரே இதுக்கப்புறம் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் அந்த பிரசனம் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் எங்கள் மூலமாக எந்தெந்த இடத்துக்கு போடுமோ எல்லா இடத்துக்கும் கூட்டுக்கு போங்க தகப்பனே. நன்றி அப்பா. இயேசு சாமி, ஆண்டவரே, பாடல்கள் பாடும்போது உங்களுடைய பிரசன்னம் இங்கு ஆண்டவரே வெளிப்படுவதை நாங்கள் உணரணும் தகப்பனே. இயேசு சாமி, ஆண்டவரே, வேதம் பாடம் வாசிக்கும் போது தகப்பனே அதை நாங்கள் உணர்ந்து படிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, தேவ செய்தி கொடுக்கும் உங்களுடைய மகனை ஆசீர்வதிங்க. அவர் மூலமாக இன்று நாங்கள் தகப்பனே உங்களை இன்னும் தியானிக்க நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிறுவர்களுக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்க நானும் டல்சியும் வாசிப்போம். Psalms 36, verse 5 through 9. Your love, Lord, reaches to the heavens, your faithfulness to the skies. Your righteousness is like the highest mountains, your justice like the great deep. You, Lord, preserve both people and animals. How priceless is your unfailing love, O God. People take refuge in the shadow of your wings. They feast on the abundance of your house. You give them drink from your river of delights. For with you is the fountain of light. In your light we see light. Amen. Psalm 37, 3-4. Trust in the Lord and do good. Take delight in the Lord, and he will give you the desires of your heart. Amen. John 8, 1-6. Jesus returned to the Mount of Olives, but early next morning he was back again at the temple. A crowd soon gathered as he sat down and taught him. As he was speaking, the teachers of religious law and Pharisees brought a woman who had been caught in the act of adultery. They put her in front of the crowd. "Teacher," they said to Jesus, "this woman was caught in the act of adultery. The law of Moses says to stone her. What do you say?" They were trying to trap him into saying something they could use against him, but Jesus stooped down and wrote in the dust with his finger. Amen. John 8, verses 7-12. When they kept on questioning him, he straightened up and said to them, "If any one of you is without sin, let him be the first to throw a stone at her." Again he stooped down and wrote on the ground. At this, those who heard began to go away one at a time, the older ones first, until only Jesus was left with the women still standing there. Jesus straightened up and asked her, "Woman, where are they? Has no one condemned you?" "No one, sir," she said. "Then neither do I condemn you." Jesus declared, "Go now and leave your life of sin."
When Jesus spoke again to the people, he said, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life. Amen. வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. யோவான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. ஆமீன். வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 27. எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 27 மாறி மாறி வாசிக்கலாம். சாம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமல் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்தாபித்து விடுவார். திடமாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதனை செய்யலாம்.
சங்கீதத்தில் சொன்னபடி கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கு. அவரே நம் கண்மலையாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மகிமை மாட்சிமை நிறைந்தவராக இருக்கிறார். மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இந்த கண்மலையானவரே.
ஆட்டுக்குட்டியாய் அவர் இங்கே வந்து நமக்காக பலியானார். நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு நம்மளை அவர் கரத்தினாலே நம்மளை இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானீர், என் பாவங்களை சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர், கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே, எனக்காய் சாபமானதனால். ஆசீர்வாதமானேனே, எனக்காய் சாபமானதனால். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாம் இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாம் இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே.
நீரேழ்மையானதனால் செல்வதனையானேனே. நீரேழ்மையானதனால் சிலுவை மரணத்தின் இந்த தரித்திரம் நீங்கியதே. சிலுவை மரணத்தின் இந்த தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. சொல்லுமா, என் பாவம் யாவையும் ஹல்லேலூயா, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தில் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியது. ஹல்லேலூயா. உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் இயேசுவே, இயேசுவே, மகிமைக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, உங்களோட பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முழு ஆண்டில் ஆண்டவரே எங்களை கூட்டி வந்திருக்கீங்க, அதுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் ஆண்டவரே அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஃபாதர் காட் அப்பா. அப்பா, நீங்கள் காட்டுகிற வழியில் நீங்கள் சொல்கிற வார்த்தையை மாத்திரம் நாங்கள் கேட்டு நடக்க அந்த ஒரு பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்க, எங்களை வணைங்க. எங்ககிட்ட உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எது இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையிலேருந்து அதை எடுத்து போடுங்க லார்ட் அப்பா. குடும்ப ஆராதனை அப்பா, நாங்கள் பர்சனல் ப்ரேயரை விடாமல் செய்ய, தினமும் உங்களோட வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க லார்ட். எங்களை வெறுமை ஆக்கி அப்பா, நீங்கள் உங்கள் நன்மையினாலும் கிருபையினாலும் பரிசுத்தத்தினாலும் எங்களை நிரப்புங்க அப்பா. உங்களுக்கு ஒரு பிடித்த பாத்திரமாக எங்களை வணைங்க ஆண்டவரே அப்பா. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே அப்பா. நீங்கள் எங்களுக்கு முன்பாக சென்று கோலநாடுகளை செவைப்படுத்தி எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் நீங்கள் தீபமாக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம் ஃபாதர் காட். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சத்தம் மாத்திரம் எங்களுக்கு காதில் தனியாக ஒரு தெளிவாக கேட்க அந்த காதுகளை திறந்துருங்க.
இந்த இருதயத்தை திறந்து கொடுங்க, எங்கள் கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, குருடராகப்பட்டிருக்கிற எங்கள் கண்களை திறந்து கொடுங்க ஃபாதர் காட். உங்கள் வார்த்தை மாத்திரம் நாங்கள் பற்றிக்கொள்ள, உங்கள் சமூகத்தை தேடி வர எங்களை அந்த ஒரு பாத்திரமாக மாற்றுங்க ஃபாதர் காட். அப்பா, இந்த வேலையில் சொல்லுவோம், பாடுவோமாக. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே என்று சொல்லி பாடலாம். ஹல்லேலூயா. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. உம் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நீர் இருக்கிற பாதை ஆண்டவரே. காட்ட ஹல்லேலூயா. நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. ஆவியானவர் இங்கே அசைவாடுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நிரப்புங்க ஃபாதர் காட். ஹல்லேலூயா ஆண்டவரே.
2 கொரிந்தியர் 3:17 சொன்னபடி கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்த பாடல நம்ம பாட போகிறது, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாததும் சாத்தியமாகும் என்று பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாய் ஆகுமே, பாழானது பயிர் நிலமாக ஆகுமே. ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. பெலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, சொல்லலாம். பெலவீனம் பெலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே, ஆமென்.
சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே பாத்திரரே துதியுமக்கே. ஹalleluya Father. நீரே தூயரே. ஹalleluya துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இங்க எல்லாரும் இங்க ஒரு மனதோட இங்க கூட்டு வந்து ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஃபாதர் காட். அப்பா ஆராதனை முழுதும் நீங்க எங்களோட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya அப்பா. பிள்ளைகளோடையும் அப்பா எங்களோட பெற்றோர்களோடையும் அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் கரம் எங்களோட கூட இருக்கட்டும் ஃபாதர் காட். அப்பா எங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் கோல நாடுகளை செவைப்படுத்துங்க அப்பா. அப்பா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தப்பு வைத்து வழி நடத்துறீங்க அப்பா. பலவீனங்களை உங்களோட பலன் பூர்ணமாய் இருந்து அப்பா எங்களுக்கு பலனாய் நீங்கள் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஃபாதர் காட். அப்பா இந்த மாதத்தை முழுசும் அப்பா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக நீங்கள் மாற்றி கொடுங்க. வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகையிலும் வருகையிலும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஃபாதர் காட். அப்பா அப்பா இங்கே இருக்கிற பிள்ளைங்க உங்களோட அப்பா இன்னும் கிட்டி சேர நீங்கள் உதவி செய்யுங்க லார்ட். அப்பா எங்களுக்கு அப்பா நீங்கள் பாதிக்கு வெளிச்சமாக இருங்க, நீங்கள் தீபமாக இருங்க ஃபாதர் காட். அப்பா மீதியான நேரத்தையும் அப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் மெசேஜ் கொடுக்குற இந்த தெய்வ மனுஷனை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. நீங்கள் அவரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, எங்களோட நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீங்கள் கொடுங்க அப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படி நாங்கள் நடக்க, அதை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க லார்ட். அப்பா மீதி நேரம் முழுசு உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே ஆமென். Praise God. Thank you worship team for that wonderful worship. இந்த வாரம் இந்த மாதத்தில் நமக்கு இது முதல் வாரம் இந்த மாதத்தில் பிறந்தநாள் மற்றும் ஆனிவர்சரி கொண்டாடுறவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு டல்சி வருவாங்க. ஜெபம். தகப்பனே நன்றி ராஜா, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கூட ஒரு புது வருடத்தை தந்தீங்க, அதற்காக கோடாக்குடி சோஸ்திரம். உங்களுடைய கிருபை போன வருஷம் முழுக்க எங்களோட இருந்து காப்பாற்றி வந்தது ஏசப்பா, அதற்காக கோடாக்குடி நன்றி தகப்பனே. இந்த புது வருடத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிளான் வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. விசேஷமாக இந்த ஜான்வரி மந்தில் தகப்பனே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஐடாக்காக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெசிகாக்காக ஜெபிக்கிறோம், பீட்டரனனுக்காக, ரீனாக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் அவங்கள இம்மட்டும் வழி நடத்திட்டு வந்தது, அதற்காக நன்றி அப்பா. இனியும் வழி நடத்திட்டு இந்த வருடம் முழுவதும் தகப்பனே உங்களுடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுங்க அப்பா. ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்கள் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்களோ தகப்பனே அதன்படி அவங்க செய்கிறதுக்கு நீங்கள் கிருபையை தாங்க அப்பா. உம்மை அறிகிற அறிவில் வளரவும் அப்பா, உம்முடைய வேதத்தை வாசிக்கவும் தகப்பனே உங்களுக்குள்ளே இன்னொரு ஸ்டெப்பு வளரவும் நீங்கள் அவங்களுக்கு கிருபையை தாங்க ஏசப்பா. தகப்பனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் தகப்பனே அவங்க ஒரு லைட்டாக வெளிச்சமாக அப்பா உங்களை மட்டும் பார்க்குற கண்களை அவங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அவங்கள ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எடுத்து வழி நடத்துங்க.
பயன்படுத்துங்க ஏசப்பா. தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள கரம் அவங்க ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்திட்டு மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ டல்சி. இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். தேவ செய்தி கொடுக்கறதுக்கு நம்ம இடையே நம்ம சபையை சேர்ந்த ரியாஸ் இருக்கிற ஓடி போய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்து இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். எங்களுடைய பரம தகப்பனே, அப்பா, எங்களை பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் கண்மணி போல பாதுகாத்து வர்ற உயிருள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் அப்பா, எங்களை ஒரு மனதாக இங்கே ஒன்று கூடி ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் கூட நாங்கள் உங்கள் செய்தியை கேட்க போகிறோம். பாடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் வார்த்தை இங்கே பிரசங்கிக்கப்படட்டும். எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு ஜீவனுள்ள மன்னாவை கொடுத்து சென்றிருக்கீங்க. உங்கள் பாதச்சுவடுகளை பின்பற்ற சொல்லியிருக்கீங்க. உன் வார்த்தையை எங்களுக்கு ஈஸியாக படிக்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப சுலபமாக படிக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை ஆவியானவர் மூலியமாக எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துகிறீங்க, எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்புறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ டீச்சர்கள் இருந்தாலும், எத்தனையோ காரியங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆள்கள் இருந்தாலும், ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பர்சனலாக போதிக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் கூட எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் வேதத்தின்படி நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க. நாங்கள் வந்தது போல் திரும்ப செல்லாமல் உங்கள் வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய உங்கள் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆல்வின் பிரதர் சொன்னது போல் முதல் ஞாயிறு ஆராதனை, இந்த வருஷத்துக்கு உண்டான முதல் ஞாயிறு ஆராதனை நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஜூமில் இணைஞ்சோம். அதே போல் கடைசி வார ஞாயிறு ஆராதனையும் நம்ம ஜூமில் இணைஞ்சு பண்ணக்கூடிய ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. இந்த டிசம்பர் சீசனே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு காரியமாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட வரும்போது ஒரே பசங்க ஒரே குஷி, நாளைக்கு ஸ்கூல் இல்லைன்னு சொன்ன உடனே இல்லை, நம்மளுக்கு வந்து 2 வீக்ஸ் 2 வாரங்கள் நம்ம ஓய்வில் இருந்தாலும் அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமான காரியம் இல்லையா? ஆண்டவர் நம்ம வேதத்தில் வாசித்தது போல் இருதயத்தின் காரியங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறாரு. எத்தனை பிள்ளைங்க ப்ரே பண்ணிங்கன்னு தெரியல, மண்டே லீவ் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் உங்களுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துலேயும் நிறைய ரிலாக்ஸிங் வெக்கேஷன் டைம் இருந்தது. ஸ்கூல்களுக்கு லீவ் விடப்பட்டது. அதே போல் நீங்கள் நிறைய கடைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது பூட்டி இருந்தது. கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஓய்வு நாளாக ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த அந்த நேரத்தை நம்ம கொண்டாடுற அந்த வேளையில் ஜாய், அந்த தேவ சந்தோஷம் அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிரம்பி இருக்கிறத நம்ம அந்த டிசம்பர் சீசனில் பார்க்குறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிறையா ட்ராவல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களுக்கு சென்று வரதை பார்க்குறோம். நிறையா கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறத பார்க்குறோம். நிறையா கிறிஸ்மஸுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்குறத பார்க்குறோம். அதே போல் பார்க்குற இடத்துலலாம் நம்ம நிறைய கேரல் சிங்கிங் இருக்கும். நிறைய தேவனுடைய வார்த்தை ஷேர் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்.
இந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தை நம்ம தாண்டி வந்திருக்கோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? அவரோட தேவன் பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அது வந்து வேதத்தில் இல்லை, பட் அது வந்து அந்த காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுகத்தில் பல ஆண்டு காலமாக அது ஒரு சடங்காச்சாரமாக கொண்டாடக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். எடுத்தவங்க வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் இல்லையா? கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். நம்ம வந்து என்னத்தான் காரியங்கள் வந்து இது எல்லாமே பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். நம்ம கிடைக்கிற வெக்கேஷன் டைமு, இந்த லீவ் எல்லாமே வந்து தேவனுடைய அந்த பிறப்பிற்கு அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களாக இருக்குது. ஆனால் அதுக்குண்டான முதல் காரியம் நம்ம பார்க்குறோம். யோவான் 3:16 எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்லையா? நிறையா காரோட நம்பர் பிளேட்டில் போட்டிருக்கோம், நிறைய பேர் அதை சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். ஜான் 3:16. பிள்ளைங்க இங்கிலீஷ்லேயும் வாசிங்க, நம்ம தமிழ்லேயும் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் எவ்வளோ நம்ம மேலே அன்பு கூர்ந்தாராம்? அவரோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் தேவன் இல்லையா? இங்கிலீஷில் வாசிங்க. John 3:16. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. So God so loved the world that he gave his only begotten Son. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை யாருக்காவது நம்ம கொடுப்போமா? கொடுக்க மனசு வராது. நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காத பொருளாகவே இருந்தாலும் எதுக்கு அதை நம்ம தரணும் அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்தில் தேவன் நம்ம மேலே எப்படி அன்பு கூர்ந்தாராம்? He so loved the world that he gave his only begotten Son. அதுதான் இந்த கிறிஸ்மஸ் இல்லையா? தேவன் வந்து மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து அவர் ஒரு பாதையை காமிச்சிட்டு போயிருக்கிறார் இல்லையா? அந்த பாதையில் நடக்கணும்னு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள்கிட்டையும் ஆண்டவர் வந்து விருப்பப்படுறார். நம்ம எல்லாமே வந்து தேவனுக்கு எப்படி இருக்கோம்? தேவனுக்கு நம்ம வந்து சகோதரராக இருக்கோம், சகோதரிகளாக இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வாசித்த பகுதியில் நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான வேத பகுதி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம என்ன வாசித்தோம்? யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்சிடெண்ட் இல்லையா? அந்த காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது நம்ம வாசித்த பகுதிக்கு செல்றதுக்கு முன்னாடி நம்ம யோவான் 4 சுவிசேஷங்கள் இருக்குது இல்லையா? There are 4 Gospels. Yeah? What are those? Can you say, Sam? Right, excellent. So அந்த 4மே if you read through each of those, you will have a different context of the same story. So if you read Matthew, you will come to know of the whole family chain of Lord Jesus இல்லையா? எங்கேருந்து ஆரம்பித்து ஆதாம்லேருந்து ஆப்ரஹாம்லேருந்து அப்படியே வரிசையாக வரக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மார்க் எழுதின சுவிசேஷம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இன்றைக்கி ஆர்யா வாஸ் ரீடிங் மார்க் திஸ் மார்னிங். ஸோ where did it start? His ministry. So Mark starts with his ministry. தேவனுடைய ஊழிய காரியங்கள்லேருந்து ஆரம்பிக்கப்பட்ட காஸ்பல் தான் வந்து மார்க். அதே போல் லூக் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நிறைய சுகமளிக்கிற அதிசயமான காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம லூக்கில் பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கலாம். ஏன் அப்படி? ஏன்னா who is Luke? What was his profession? Luke was a doctor. Yeah. So of course doctors will love to write about medicine, right? Love to write about healing. ஸோ லூக்கா வந்து அந்த மாதிரி எழுதின காரியத்தை பார்க்குறோம். இந்த ஜான் யார்? யோவான் யார்? ஜான் வாஸ் ஒன் ஆஃப் லார்ட்ஸ் டிசைபிள், பட் ஹவு க்ளோஸ் வாஸ் ஹீ? டு யூ நோ? ஹி வாஸ் ஸோ க்ளோஸ் தட் ஹீ கேன் லீன் ஆன் த லார்ட்ஸ் bosom. லார்டோட இந்த நெஞ்சில் சாய்ந்து கொள்ளக்கூடிய க்ளோஸ்னஸ் யோவானுக்கு இருந்தது
இல்லையா? he was so close to Jesus. He is one of John and James. What are they called? Sons of thunder, right? அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யோவானும் யாக்கோபு பேதுருலாம் என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்க? மீன் பிடித்து கொண்டு இருந்தாங்க. they were fishing, right? ஆனால் அவங்க பார்க்குறோம், யோவான் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு மனுஷனாக இருந்த அந்த காரியம் பார்க்குறோம். கோபம் வரும்போது நீங்கள் அக்கினியை இறக்கி இந்த உலகத்தை அழிங்க, இந்த பகுதியை அழிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கோவக்கார டிசைபிள்ஸாக இருந்த காலம் போய் யோவான் எழுதுகிறாரு. அவர் எழுதும்போது the whole Gospel of John is about love, right? You will see love outpouring in every verse that John has written, இல்லையா? யோவான் எழுதின ஒவ்வொரு வசனத்துலேயும் ஆண்டவர்கிட்ட அவர் அன்பு கூர்ந்தது, ஆண்டவரோட அன்பையும் பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய காரியங்களை வந்து யோவானோட சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஸோ நம்ம வாசித்த பகுதியில் இயேசு வந்து ஒரு வசனம் சொல்லுவார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுங்கள், வாசிங்க. அதிகாரம் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இன்றைக்கி இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நவ் லெட்ஸ் இமேஜின் ஒரு பாலை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். பால் wrote so many letters to different churches, இல்லையா? கொரிந்தியன்ஸ், எஃபிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து he wrote letters. In one of the letter that Paul wrote, he said, follow me as I follow Christ. Now imagine if you go talk to any of your friend here and then you tell them, I am following God, you follow me, what will they think? What will they say? என்ன சொல்லுவாங்க? நீ என்ன அவ்வளோ பெரிய பரிசுத்தவானா? are you so righteous அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லையா? ஸோ it takes courage to say that. Unless you are like 100%, you cannot say that, இல்லையா? பால் வந்து சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, he was so rooted in Jesus. He said, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல என்னையை நீங்கள் பின்பற்றி வரும்போது நம்ம 2 பேருமே ஒரே பாதையில் தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி பால் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாரு? I am the light of the worldன்னு சொல்கிறாரு, ரைட்? what is light? Light is something that opens your eyes, right? So வெளிச்சம் இருந்தால் இருள் இருக்காது. darkness disappears when the light comes, right? So தேவன் வந்து he was the light of the world அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைமில் கூட light of the world அப்படி நம்ம பாட்டு பாடுறோம், இல்லையா? Right? There's so many joy to the world. We sing so many different carol singing songs tied to this sort of understanding. So light, தேவன் வந்து வெளிச்சமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் வந்து இந்த உலகத்திற்கு பிறக்கும்போது what was the sign that the shepherds saw? The shepherds saw a bright star, right? A bright star they saw, and then they followed the star, and then that was basically prophesied. முன்னாடியே வந்து அது வந்து ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்டு அது வந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது, இல்லையா? ஸோ லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸஸ் பர்த். இயேசுவோட பிறப்பை வந்து எப்போ வந்து in which book was it prophesied first? எந்த புத்தகத்தில் இயேசு வந்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறாருங்கிற அந்த ப்ராஃபஸி வந்து முதலாக எழுதப்பட்டது? யாருக்கா தெரியுமா? ஐசையால எழுதப்பட்டிருக்கு. வாட் எல்ஸ்? எனி அதர் புக் பிஃபோர் தட்? வேறு ஏதாவது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? ஜெனசிஸில் எழுதப்பட்டிருக்கா? குட். ஸோ ஜெனசிஸில் let's go back to Genesis.
ஜெனிசிஸில் வந்து ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 13 வாசிங்க. Genesis chapter 3 verse 13 onwards. தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவருங்கிறது இங்கே யாரு? ஹூஸ் ஹீ? ஸோ ஹீ இஸ் ஜீசஸ், ரைட்? ஸோ அந்த கால ஆதியாகமத்திலேயே வந்து it was prophesied that he will crush the head of the serpent. He will basically come to this earth and he will redeem us from the sin and he will crush the enemy's head அப்படி சொல்லி ஆதியாகமத்திலேயே போட்டிருக்கு. ஐசையாவில் எங்கே போட்டிருக்கு? 9. Let's go to chapter number 9. ஐசையா 9ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். எடுத்தவங்க வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. ஐசையா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஸோ அங்கே ஒரு வெளிச்சத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இருளில் நடந்த மனிதர்கள், லெட்ஸ் கோ குவிக்லி தேர். ஸோ 9 வந்து 2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் 6ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா எப்படி எழுதப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். We read this verse every time during Christmas time, right? So can one of you read verse 6, Isaiah 9:6 in English? Isaiah chapter 9 verse 6. For a child was born to us, a son is given to us. The government will rest on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Prince of Peace, right? So it was prophesied in Isaiah about Jesus' birth. So a son is given to us. இல்லை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? டார்க்னஸ், அந்த இருளில் நடக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவரோட பிறப்பு வந்து குறிப்பாக காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ அந்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். நம்ம அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் போனீங்கன்னா, we read about a woman caught in adultery. She was caught in sin, right? So அவள் பிடிக்கப்பட்ட போது என்ன நடக்குது? அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யார் வந்து அந்த ஸ்திரியை கூப்பிட்டு வராங்க? பரிசேயர்களும் வேத ஸ்கிரைப்ஸ் அண்ட் த ஃபாரசீஸ், இல்லையா? 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். What are they saying? They are saying, as per the law of Moses, she must be stoned. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவக்கிட்ட கேட்குறத நம்ம பார்க்குறோம். So why are they doing this? Why do they do this to Jesus? Why do they ask for? Are they really seeking
knowledge from him, or are they having something else in their mind? எதனால் இவங்க கேட்குறாங்க? ஸோ நீங்கள் மேலே வாசிங்கன்னா தெரியும், 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவர் மேல் குற்றம் சுமந்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். They wanted to test Jesus, right? They wanted to know what will be his answer. Now if he says Moses was wrong, you should not stone her, then they will stone him, right? That was their target. If he says yes, Moses was right, they will kill the lady, kill the woman, right? And they will say, yeah, Jesus told me to stone her. So அந்த பழி வந்து யார் மேலே போகும்? கர்த்தன் மேலே போகும். So what did Jesus do? Jesus did not say a word, but he did something. என்ன பண்ணாங்க? What did Jesus do? He sat down and wrote something, right? எழுதினாரு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கு. சரி, நம்ம என்ன எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம there is nothing written in the பைபிளில் எழுதப்படலை இல்லையா? But he sat down and then he looked as if he wrote something on the ground. மறுபடியும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 8ஆம் வசனம் அப்படி சொல்லுது, அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறோம், அவர் வந்து 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, விரலினால் தரையிலே எழுதினார் அப்படின்னு இருக்கு. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். ஸோ imagine the scene. So he was listening to all that people were saying. He did not answer. So he sat down and then he started writing on the ground. And then once they continued asking him for an answer, he got up and then he said, whoever have not sinned once, they can throw the stone first, right? அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது? Everybody gets they disperse and then they go away. Now Bible it is not written what he was writing, but he was basically writing something in the ground. Now நான் இது எப்படி வேதத்தை படிக்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, வாட் வுட் ஹவ் பீன் தட் ஜீசஸ் ரோட், என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தா, there are so many different theologies behind or the understanding behind what could have been written, right? அவர் என்ன எழுதியிருக்கலாம்? ஒவ்வொருத்தனோட பாவத்தையும் எழுதியிருக்கலாம். அங்கே வந்து நிற்கிற ஒவ்வொருத்தனுடைய பேரும் எழுதி, so and so did this first, so and so did this. So when people saw what he was writing, they might have understood, oh, he's writing, he knows everything that I have done, so I cannot lie to him. இல்லை, ஸோ அதனால் எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, நிறைய பேர் அதை மாதிரி யோசிக்கிறத பார்க்குறோம். நான் ஆண்டவர்கிட்ட தியானிக்கும் போது அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது அது தெரியல. இஃப் இட் இஸ் சம்திங் தட்ஸ் ரிட்டன், God would have revealed it in the book, or that may not be something that he actually wrote, but he may have scribbled something. Diya vanda appo she used to draw things, right? So if you see Diya drawing something from a distance, you will feel that she is writing something, right? There's no differentiation in the way that you look at people, what they do from a distance. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க எழுதுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் மேபி அவங்க வரைந்து கூட கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிக்சர் வரையலாம், இல்லாத ஏதாவது வந்து ஸ்கிரிபிள் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லையா? இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், பட் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் வந்து செய்த காரியங்கள் 2 இருக்குது இதில். He did not answer the first time when people asked him for an answer. ஏன்னா தேவன் வந்து he understood the heart of people who asked the question. அவங்க எதுக்காக அதை கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொண்டதுனால தேவன் வந்து பதில் சொல்லாமல் அவர் வந்து ஒரு காரியத்தை ஒரு எழுதுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் அவரோட பதிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் பாவம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க முதல்ல கல்லெறிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே விலகி போயிடலாங்க.
அப்போ வந்து நிமிர்ந்து வந்து இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் கேட்குறாரு. ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கேட்குறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். ஸோ யாருமே இல்லை ஆண்டவர் அப்படி சொன்னோன்னே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மன்னிச்சு விட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாட் டஸ் ஜீசஸ் சே? கோ அண்ட் சின் நோ மோர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். இந்த காரியத்தை நான் வந்து பார்க்கும்போது தேவன் வெளிச்சமாக இருக்கிறாரு. இந்த காரியத்துக்கு அப்புறம் தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஸோ ஒரு காரியம் சொல்கிறாரு அப்படின்னா அந்த காரியத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் அந்த வசனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே நானே ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆண்டவர், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இருளிலே நடக்கிறதுனா என்ன? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இருளில் நடக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம ஆதியாகமம்க்கு போகலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் 13 நம்ம வாசித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது. Genesis chapter 3 verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். They were hiding behind a bush, right? 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இல்லை? ஸோ வாட் டிட் ஆடம் அண்ட் ஈவ் டூ? They were hiding behind a bush, right? What happens if you go and hide behind a bush? Will there be light? It will be dark. It will be hidden. It will be like a hiding place, right? So look at that room. That room is dark now. So anybody go into that room and shut the door, obviously you all will be in darkness unless you switch on the light, right? So ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிற காரியத்தை நம்ம இதில் பார்க்குறோம். ஆதியாகமத்தில் பார்க்குறோம். ஆடம் அண்ட் ஈவ் செய்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். பட் there was a blame game as well that happened there. What did Adam tell God the Father when he was asking? 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்றார். அதற்கு ஆதாம், so what did Adam say? Genesis chapter 3 verse 12. What did he say? அதற்கு ஆதாம், என்னோட இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். So he was saying it was not logically he was saying it is not my fault, she did it. Right? How many times we say that? I did not. Arya used to say, I did not do it, she did it, Diya did it. Right? So அந்த மாதிரி சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்திரீயும் என்ன சொல்கிறாங்க, உனக்கும் அந்த ஸ்திரீயை நோக்கி நீ என்ன பண்ணன்னு கேட்டதுக்கு அவள் என்ன சொல்கிறா, சர்ப்பம் தான் என்னை அப்படி வஞ்சிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் புசித்தேன் என்றால் 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஸோ நான் பண்ணலை, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத பார்க்குறோம். இந்த ரெண்டையுமே நீங்கள் யோசித்து பார்க்கும்போது 2 இடத்துலையுமே தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? அந்த இடத்துலையும் தேவன் இருக்கிறாரு, அங்கே ஆதாம் அண்ட் ஈவ் இருக்காங்க. ஒரு பாவத்தில் விழுகிற காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அவங்க தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி போகிற காரியத்தை பார்க்குறோம். they go away from the Lord and they hide themselves from the Lord. And when they hide themselves
from the Lord, of course the sin is sitting there like a roaring lion. Yeah, when you move away from the Lord, you will definitely fall. Yeah. So நம்ம பார்க்குறோம் யோவான் John chapter 8ல what did we see? That lady was pulled in the act of adultery by the righteous people of who call themselves righteous. இல்லையா? அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? Let whoever is righteous, whoever did not sin, let them cast the first stone அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. What do you guys understand from that? What is the moral of the story? இந்த ஸ்டோரியில் அதோட கருத்து என்ன? What is Jesus teaching to us in this story? So Jesus is teaching that in this particular case where they pulled a lady who was sinning, right, and then brought in front of Jesus, Jesus said, whoever did not sin cast the first stone, and people all left, which means we are all born in sin, right? நம்ம எல்லாம் ஆதாமுடைய சந்ததியில் வர்றதுனால we are all born sinners. Now, who can save us from this? இயேசுவானவர் இல்லையா? Jesus is the only way, truth and life. He is the light that can save us. Let's go to Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷம். எல்லாரும் பைபிளை கை எடுத்துக்கோங்க பிள்ளைங்களா. Matthew chapter 4. Let's go to verse 16. Matthew chapter 4. Can one of you read in English? Matthew chapter 4 verse 16. தமிழில் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. என்ன நடந்தது? 15th verse. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொன்னதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. Can you guys read verse 15 and 16? Matthew 4. The land of Zebulun and Naphtali, beside the sea, beyond the Jordan River, in Galilee there were so many Galileans live. The people who sat in the darkness have seen a great light, and those who lived in the land where death cast its shadow, a light has shined. A light has shone, right? Now, if you read through this, இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு homework என்னன்னா, read chapter 4, Matthew chapter 4, the part before this verse and the part after this verse. I'm going to give you a gist. இப்போ என்ன நடக்குது? Jesus was baptized and then he was sent into wilderness by the Spirit of the Lord, and he was tempted there for 40 days. இல்ல? You can read about it in the previous part அங்க. But அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லிட்டு நம்ம இப்போ we just read that words, right? ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடக்குது? 17 verse 17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். So that is the starting point of Jesus' ministry. Jesus started his ministry after connecting his birth as prophesied by Isaiah. இல்லையா? ஏசாயா வந்து தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து Sermon on the Mount எல்லாம் கொடுக்குறாரு இல்லையா? If you go read chapter 5 and onwards, you will read about the Sermon on the Mount. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, when Jesus was born, his birth was prophesied right when the world was formed. Why was that prophesied? Because do you think God did not know that Adam and Eve will fall? Do you think, was it a surprise for God? அது வந்து ஒரு ஆச்சரியமான காரியமாக ஒரு தெரியாத காரியமாக இருந்ததா? இல்லை. God foreknew everything. He knows, he is the Alpha and the Omega. அவருக்கு எல்லாம் தெரியும்
மனுஷங்களோட இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரியக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம், வாக்கிங் இன் டார்க்னஸ்னால் என்ன? What is walking in darkness? When you move away from the Lord, when you hide yourself from the Lord. When will you hide yourself from the Lord? When you sin, right? God detests sin. So when you sin, God will obviously forgive you, but you should seek repentance. You have to repent for what you did. நீங்கள் என்ன செய்தீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தது போல் அந்த ஸ்திரீ அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கிறா. எல்லா பேருமே எழுந்திரிச்சு போனோன்னு அந்த லேடி, அந்த உமன் கிளம்பி போனாங்களா? ஷி வாஸ் சிட்டிங் தேர். ஒய் வாஸ் ஷி சிட்டிங் தேர்? ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த கேள்வி கேட்கலாம். அப்போ எதுக்காக எல்லா பேருமே எழுந்திரிச்சு போனாங்க, இவர் யார் எனக்கு மன்னிப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவரை விட்டு அந்த உமன் எந்திரிச்சு போனாங்களா? Did she walk away after all the people who were there to cast stone left her? No. She was crying and just waiting for Lord's forgiveness. She repented. அந்த மாதிரி காரியத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன சொல்கிறாரு? நானும் உன் மேலே கல்லெறிய போகிறது கிடையாது. You go and sin no more. இதுக்கப்புறம் நீங்கள் பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறத பார்க்குறோம். அந்த கார்டன் ஆஃப் ஈடன்லையும் தேவன் மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ள தேவனாக தான் இருந்தார். இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அந்த காரியத்தில் நடந்ததுக்கான காரணம் என்னவாக இருந்தது? they did not listen to what God said. It is just one sin. It is just one simple sin. ஆனால் God did not allow that to be forgiven for a reason. இல்லையா? ஸோ கிட்ஸ் இங்கே இருக்கீங்க, நம்ம பெரியவங்களும் இருக்கோம். நம்ம the one thing that we have to think about Jesus' birth during the Christmas time. இப்போ எல்லா பேருமே it's Christmas time is over, now we have to go back to our lives, work and school எல்லாமே இருக்குது. But one thing you have to understand is Jesus is not a baby just lying there. அது ஒரு story. It is over 2000 years ago. He came, he lived 33 years, he died and he rose. Now he is sitting வலது பாட்சத்தில் தேவனோட பிதாவாகிய தேவன்கிட்ட இருக்கிறாரு. Jesus is sitting right next to God the Father, right? And what is he doing there? He is interceding for us, right? And all he said was, I have given you the footsteps to walk. You have to reflect my light. என்னுடைய வெளிச்சத்தை நீங்கள் இந்த உலகத்திற்கு பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். When Jesus said, I am the light of the world, he also said, you are all the light of this world, right? Didn't he say that? He said that, right? ஸோ தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய முகத்தில் இருக்கிற இந்த பிரகாசத்தை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 2 கொரிந்தியன்ஸ் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ரேப் அப் பண்ணிடலாம். 2 Corinthians chapter 4. எடுத்தவங்க வாசிங்க. 2 Corinthians chapter 4 verses 6 and 7. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். Yeah, can one of you read in English 6 and 7? For God, who said, "Let there be light," in the darkness, has made this light shine in our hearts so we could know the glory of God that is seen in the face of Jesus Christ. We now have this light shining in our hearts, but we ourselves are like fragile clay jars containing this great treasure. This makes it clear that our great power is from God, not ourselves. So it is not about us, it is about God, right? So what are they saying? If you நீங்கள் 6ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா அது என்ன போட்டிருக்கு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஸோ ஜீசஸ் லைஃப் ரிஃப்ளெக்டட் as a light in these disciples life, right? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், they're saying it is not from whatever we do or whatever we did, right? தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, it is all through the grace of God. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ what does that mean? In verse 7, but we have this treasure in earthen vessels, that the excellence of the power may be of God and not of us. So we are all fragile vessels, but we carry the glory of God. So imagine you are driving a car and the car is full of gold. You are driving a car that you own and the car is full of gold. Now you will think that you are worthy, right? You are like, you have so much to say, like show, which is valuable. Now what God is saying is, அந்த மகத்துவமுள்ள தேவனுடைய மகிமை வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால the light actually reflects and shows his glory. ஆனால் we are still fragile அப்படின்னு சொல்லி சொல்ல, we have this treasure in earthen vessels அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. So if you read through this, go back home, read through Matthew 4 and 5 and then think about what Jesus has done for us, right? அவர் வந்து இந்த உலகத்திற்கு ஒரு பிள்ளையாக வந்து இந்த சீசனில் நம்ம பார்க்குறோம். He is not going to come back again as a child, right? He is going to come back as King of Kings and the Lord of Lords. அவர் வந்து நியாயம் தீர்க்கிறதுக்காக தான் அடுத்ததாக அவர் இந்த உலகத்திற்கு வர காரியங்களை நம்ம பார்க்குறோம். Now, but how are we gonna save ourselves from that judgment? How are we gonna do that? Let's go back to John chapter 3. நம்ம முதல்ல வாசித்த காரியம் என்ன பார்த்தோம்? யோவான் 3:16 பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய அன்பு எப்படி கூர்ந்தார், எவ்வளோ அன்பு கூர்ந்தார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த 17-18 ஒருத்தவங்க வாசிங்க. உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குட்பட்டாயிற்று. So what is the condemnation? If you look at 18 and 19, John 3:18 and 19, he who believes in him is not condemned, but he who does not believe is condemned already, because he has not believed in the name of the only begotten Son of God. And this is the condemnation. அப்படி சொல்லி என்ன சொல்றாரு? That the light has come into the world and men loved darkness rather than light, because their deeds were evil. Everybody loves darkness. Everybody likes evil deeds. But that is the condemnation. அதுதான் வந்து ஆக்கினைக்குள்ளாகும்படி நியமிக்கப்படுறது. சரியா? ஸோ always believe in Jesus who came down for us, but also make sure you move away from darkness. God hates darkness, so we have to just do what Jesus says. அவர் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை அவரை ஃபாலோ பண்ணும்போது we will be saved. That's what the Bible says. இல்லையா? எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Hallelujah. Thank you, Lord. We worship you, Jesus. Hallelujah. Thank you, Lord. அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேதத்தில் வாசித்த பகுதியின்படி அப்பா நீரே வெளிச்சமாக இருக்கிறீர். யூ ஆர் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அப்பா, நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தது, யூ வாண்டட் டு கேஸ்ட் அவே த டார்க்னஸ். நம்ம ஆதியாகமத்தில் நாங்கள் பார்த்தது போல் த எர்த் வாஸ் formless and void, and the Spirit of the Lord was hovering, but you sent a word. You said, let there be light, and the light
came into existence. உம் வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட இந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம், இந்த ஜீவ வெளிச்சம் ஆண்டவரே, இப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் நிறைய காரியங்கள், எங்கள் கண்களுக்கு தெரிகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இருளில் நடக்கும்போதும் we see that evil is right outside our door. அந்த வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிருபை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் சின்ன வெறுத்து, அப்போ நீங்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்களோ இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிறப்பை மாத்திரமே நாங்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடாமல் அதற்கு உண்டான காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, it is not about just believing in you, but it is also about hating the darkness and hating sin. நீங்கள் எப்படி வந்து அருவருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி அந்த பாவங்களை வந்து வெறுக்கிறீங்களோ, அதே போல் ஆண்டவரை நாங்களும் இந்த பாவத்தை வெறுத்து அப்பா வெளிச்சத்தை நோக்கி நடக்கக்கூடிய அந்த பாதை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த புது வருஷம் ஒரு வெளிச்சத்தின் வருஷமாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் கொடுங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே, இப்போ உண்மை பற்றி கொள்ள இப்போ உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. அப்பா, வரப்போகிற வாரங்கள் எல்லாமே, நாட்கள் எல்லாமே அப்போ அவங்க பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். அப்போ நீங்கள் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்து, அப்போ நீங்கள் எந்த ஒரு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நாங்கள் தப்பான வழியில் சென்றாதபடிக்கு நீங்கள் வேலி எடுத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, நாங்கள் இந்த வேலையில் கூட we surrender ourselves. அப்பா, we give our free will back to you. We say that we are just earthen vessels and we carry your presence, your glory, O Lord. அப்போ நாங்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி நாங்கள் சும்மா எங்களோட வாழ்க்கையை வந்து அது பிரதிபலிக்காமல், நாங்கள் பெயர் கிறிஸ்தவனாக இல்லாமல் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே, நாங்கள் நினைக்கிற நினைவுகள் எல்லாமே, நாங்கள் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறது எல்லாமே உண்மை போல், அப்போ நீங்கள் காமிச்சது போல் பிரதிபலிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்போ இதே போல் இந்த வரப்போகிற வாரம் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இப்போ நாங்கள் வேலை ஸ்தலத்தில் பிள்ளைங்க படிப்பில், ஸ்கூலில் உங்கள் பிரச்சனை கூட இருக்கட்டும், போகிற வரையிலும் உங்கள் பிரச்சனை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் இந்த சபை காரியங்கள் எல்லாத்துலேயும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் மாத்திரம் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க. இன்னும் சந்தோஷமாக ஆராதிக்க வைங்க, இன்னும் சத்தமாக நாங்கள் அறிக்கையிட வைங்க. அப்போ இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க. அப்போ இன்னும் நிறைய பேர் கூட்டி வாங்க. சத்தத்தின்படி ஆண்டவரே, அந்த மீதியான அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய, அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு பாவத்தை செய்துட்டு நாங்கள் மறைந்து ஒளிந்து இருக்காமல், அப்போ நாங்கள் பாதப்படியில் வந்து இப்போ நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு, அப்போ உம்முடைய பிரச்சனத்தில் கூட நாங்கள் இளைப்பாற, அப்போ உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ளே வந்து தங்க, அதுக்குள்ளே வந்து நாங்கள் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய அந்த கிருபை கொடுங்கப்பா. அதே போல் அப்பா, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற அப்பா எங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். அப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், நெய்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அப்போ அந்த உண்மை அறியாத மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ உண்மை அறிகிற அறிவில் வளர்ச்சிங்க. அப்போ நீங்கள் பேர் சொல்லி அழைங்க. அப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மீட் பண்ணும்போது, அப்போ நாங்கள் பேசும்போது உங்களுடைய அன்பு பிரதிபலிக்கட்டும். அதன் மூலியமாக அப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய தேவனுங்கிறத அவங்க அறியட்டும். அதனால் அவங்க ரசிக்கப்படட்டும் ஆண்டவரே. இது எங்களின் கைகளின் கிரியைகள் அல்ல, அப்போ உம்முடைய ஆவினாலும் இதை நான் நடக்கணும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்போ பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு பலனை கொடுங்க, தேவைகளோடு இருக்கிறவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இப்போ இந்த இடத்துக்காக நன்றி செலுத்தும், இந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ இந்த பெரிய இடத்த எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் வந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை எமக்கு மாத்திரமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிகுலோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.